வணக்கம். இன்னைக்கு நாம சுயமரியாதை பத்தி ஒரு ஆழமான விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஷர்மின்னு ஒரு பொண்ணோட மனச தொடுற கதை மூலமா இதை நாம புரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள மதிக்கவே மதிக்காத ஒருத்தரோட அன்புக்காகவோ கவனத்துக்காகவோ நீங்க எப்பவாச்சும் ஏங்கியிருக்கீங்களா? நம்மள பலருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனா அது குடுக்கற வலி இருக்கே, அது ரொம்பவே ஆழமானது. வாங்க, இந்த கேள்விக்கான பதில கார்டன் ப்ரூக் வேலிங்கிற ஒரு அழகான இடத்துல வாழ்ந்த ஷர்மியோட கதையில தேடுவோம். நிச்சயமா அவளோட அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல ஷர்மி எப்படிப்பட்ட பொண்ணு, அவளோட அந்த அன்பான மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு சின்ன பலவீனம் என்னங்கறத பாப்போம். ஷர்மி கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா அவ ரொம்ப அன்பானவ, எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வா. ஆனா இன்னொரு பக்கம் அவளை யாரு ஒதுக்குறாங்களோ அவங்க அன்ப வாங்கறதுக்காகவே தன்னோட முழு சக்தியும் செலவு பண்ணிட்டு இருந்தா. இதுதான் அவளோட பிரச்சனைக்கே மூல காரணம். யாராச்சும் அவளை கண்டுக்காம விட்டா போதும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண இன்னும் அதிகமா முயற்சி பண்ணுவா. ஒவ்வொரு தடவையும் அவன் நிராகரிக்கப்படும் போதும் அவளோட சுயமரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மனசுக்குள்ள பெரிய வலிய கொடுத்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்ததால எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனையில அவ மாட்டிக்கிட்டா. அவளோட நட்புல கிடைச்ச ஒரு ஏமாற்றம் அவ வாழ்க்கையில ஒரு பெரிய வலி நிறைந்த திருப்பத்தை கொண்டு வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சாராவே அவள ஒதுக்க ஆரம்பிச்சா. ஷர்மி அனுப்புன மெசேஜுக்கோ கால்ஸுக்கோ எந்த பதிலும் இல்ல. ஒரு நாள் பொறுக்க முடியாம ஷர்மி நேர்ல போய் கேட்டப்போ சாரா எல்லார் முன்னாடியும் வச்சு அவள ரொம்ப கடுமையா பேசி அவமானப்படுத்திட்டா. இந்த அவமானத்தோட வலி ஆறுறதுக்குள்ளேயே ஷர்மிக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. தற்செயலா அவ கேட்ட ஒரு உரையாடல் அவள மொத்தமா நொறுக்கி போட்டுடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் அவ ரொம்ப சோகமா ஆத்தங்கரையில தனியா உட்கார்ந்திருந்தா. அப்போதான் அவ காதுல ஒரு சம்பாஷணம் விழுந்துச்சு. அது அவ வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவளுக்கு அப்போ தெரியாது. அந்த அமைதியான இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் சாரா தான் பேசிட்டு இருந்தா. என்ன சொன்னா தெரியுமா? அவ எப்ப பாரு என் பின்னாலேயே ஒரு நிழல் மாதிரி சுத்திட்டு இருக்கான். இந்த வார்த்தைகள் ஷெர்மியோட இதயத்துல ஈட்டி மாறி குத்துச்சு. அவ இதயம் அந்த நிமிஷமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இப்படி மத்தவங்க முன்னாடி தன்னை கேலி பண்றத கேட்டப்போ ஷர்மி அப்படியே நொறுங்கி போயிட்டா. அந்த துரோகத்தை அவளால தாங்கிக்கவே முடியல. ஆனா சொல்வாங்களே, சில சமயங்கள்ல பெரிய வலிகள் தான் நமக்கு பெரிய பாடங்களை கத்துக் கொடுக்கும்னு. ஷர்மி விஷயத்துலயும் அதுதான் நடந்துச்சு. அந்த ஆழமான வலியிலிருந்துதான் ஒரு புதிய புரிதல் பிறந்துச்சு. அதுதான் இந்த கதையோட டர்னிங் பாயிண்ட். அந்த தனிமையில சோகத்துல உட்கார்ந்திருந்தப்பதான் ஷர்மிக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சது. ஒரு பெரிய உண்மை அவளுக்கு விளங்குச்சு. அந்த நொடிதான் அவ வாழ்க்கைய மாத்தின ஒரு முக்கியமான நொடி. அப்போ அவ கத்துக்கிட்ட அந்த முக்கியமான பாடங்கள் என்னென்னு தெரியுமா? முதல்ல யாரையும் துரத்தக்கூடாது. தப்பான ஆளுங்கள துரத்துறத நிறுத்தினாதான் சரியான ஆளுங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள வர இடம் கிடைக்கும். 2வது, போகவிடு. நம்மள விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள போக விடுறதுதான் உண்மையான பலம். 3வது, கட்டாயப்படுத்தாதே. உண்மையான நட்பு தானா நம்மள தேடி வரும். அத நாம துரத்த வேண்டிய அவசியமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். நம்மள விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள போக விடுறதுதான் உண்மையான பலம். அதுலதான் நம்ம சுயமரியாதையே இருக்கு. சரி, இந்த புரிதலுக்கு அப்புறம் ஷர்மியோட வாழ்க்கை என்னாச்சு? அவ தன்னை மதிக்க ஆரம்பிச்சதுக்கு அவளுக்கு என்ன பரிசு கிடைச்சது? வாங்க கதையோட கடைசி பகுதிக்கு போகலாம். எப்போ அவ தன்னை மதிக்க ஆரம்பிச்சாளோ அப்பவே அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஒரே அமைதி, நிம்மதி. அந்த தேவையில்லாத டென்ஷன், மத்தவங்க ஏத்துக்கலையேங்கிற வலி எல்லாமே ஒரு மேக மாதிரி விலகி போயிடுச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவ யாரையும் தேடி போகாதப்போ உண்மையான நண்பர்கள் அவள தேடி வந்தாங்க. அவ அவளா இருந்ததுக்காகவே அவள மதிக்கிற, அவ மேல அன்பு காட்டுற நண்பர்கள் கிடைச்சாங்க. பாருங்க, அவ எதை தேடி ஓடினாலோ அது அவ ஓட்டத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு கிடைச்சது. இந்த ஒரு வரிதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, இதெல்லாம் நம்மள தேடி வரணும். நாம அதை தேடி துரத்த ஆரம்பிச்சா அதோட மதிப்பு போயிடும். ஷர்மியோட கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உண்மையான உறவுகள் உங்களை தேடி வரத்துக்கு நீங்க இடம் கொடுக்கறீங்களா? இல்ல தப்பான ஆளுங்க பின்னாடி ஓடி அந்த நல்ல இடத்தையும் நீங்களே வீணடிச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.